ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி போகிறக்காக ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். எங்களுக்கு வர ஆகஸ்ட் 20 வெட்டிங் டே வருது. ஆனால் அந்த அன்றைக்கி என் வீட்டுக்கு லீவ் கிடையாது. சரி முன்னாடியே போயிட்டு வந்துடும், எங்கள் அம்மா வர இருக்காங்களா, சரி போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு காலையில் மணி இப்போ 8 மணி ஆகுது கிளம்பிட்டோம். நாங்கள் போக விளாக் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இது சடனாக பிளான் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, என் சிஸ்டரை விடுறதுக்காக அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. சரி பார்த்துக்கிறதுக்காக விடுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களும், அவங்க வீட்டுக்காரர், எங்கள் அம்மாலாம். அதுக்கப்புறமா சரி அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் டிக்கெட் போட்டு தான் வந்திருந்தாங்க ரிட்டன் போகிறக்கு. நான் தான் சரி ஓகே, ஏன்னா ஆகஸ்ட் 20 எங்களோட வெட்டிங் டே. அந்த அன்றைக்கி எப்படி என் ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்காது, கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நீ இன்றைக்கி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி எங்கள் அம்மாவை இருக்க வச்சாச்சு. சரி எங்கே போகலான்னு யோசிச்சோம். சரி திருத்தணி தான் பக்கத்தில் இருந்துச்சு, அதான் நியர்பையில் ஒரே ட்ரெயினாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். நாங்கள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். அந்த ட்ரெயின் ஒரு 8:15 வந்துருச்சு. வீட்டிலேருந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், சரி கடையிலலாம் வேண்டாம், ஏன்னா இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் இழுத்துத்திலே ரொம்ப சிரமம், கடையெல்லாம் போய் அப்படியே போனால் நம்ம மேதே உட்காந்து திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் முந்தின நாளே மாவும் அரைச்சி வச்சுட்டேன். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு கடைன்னு இட்லியை சுட்டு சட்னி அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா புளியோதனையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இட்லி ஏன் இவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னா, இட்லி நல்லா சாப்பிட்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் காலையில் அவசரத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால தான் இட்லி இப்படி கொதறி இருக்குது. அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் பேக் பண்ணாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருத்தணியில் போயிட்டு இறங்கிட்டோம். ஒரு 10 மணி போல் 10 மணி போல் இறங்கிட்டு சரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா கோயில் போனால் அங்கே சாப்பிட்றதுக்கு எப்படி என்னன்னு தெரியாது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம்னா இங்கே பைப்பும் இருக்குமா, அதனால திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து சாப்பிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து பஸ் இருந்துச்சு. நேற்று ஆடி கிருத்திகை சனிக்கிழமை தான் போல், ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஃப்ரீ பஸ்லாம் விட்டுருந்தாங்க. அந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவுக்கு போனால் ஆட்டோக்காரனை பஸ்ஸே போகும், ஆட்டோ அடிவாரம் வரைக்கும் தான் போகுன்ட்டார். அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு மேலே வரைக்கும் பஸ்ஸு போச்சு, அங்கே போய் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறமா உள்ளே போனால் அங்கே சரியான க்யூ. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி தெரியும், எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட வேற அன்னைக்கு போயிட்டு இருந்துக்கலாம். சரி இருந்தாலும் முருகர் நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆல்ரெடி தம்பி ஆப்ரேஷன் பண்ணும்போதே தம்பிக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் லெவலுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு வரதா வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னுமே திருச்செந்தூர் போக முடியல. இது சடன் பிளானாக, அது எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் இது வரைக்கும் எந்த கோயிலுக்குமே இது வரைக்கும் போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். தூரமாக பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போனதே கிடையாது. இது ஏதோ ஒன்று அதிசயமானது மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியாக நாங்களும் போயிட்டோம். ஆனால் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் இழுத்துட்டு எங்களால் போகவே முடியல. நேற்றுன்னு பார்த்து மித்ராமா ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா இறக்கி விட்டாலே அழுக ஆரம்பிச்சிருச்சு. மாறி மாறி அவங்க அப்பாவை சித்தப்பாவை தூக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்ககிட்டலாம் வரல. அவளையெல்லாம் என்னாலெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது. கோயிலுக்குள்ளே வெளியில் நிற்கிற வரைக்கும் கியூ நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள நுழைய வெளியில் பால் பிஸ்கெட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காசான்னு கேட்டால் ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கிண்டலுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க போல. ஒரு டம்ளர் பால் மட்டும் தம்பிக்கு வாங்கிட்டு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். அப்ப தெரியல அதோட அர்த்தம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்ப நேரம் கியூ நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமே நின்றுப்போம். அதுக்கப்புறமா தான் சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பெரிய கோயில்களுக்கெல்லாம் போனதே கிடையாது. நான் கோயம்புத்தூர்ல பெரிய கோயிலுக்கு போறேன்னா ஈஷா போயிருக்கேன், அதுக்கப்புறமா மருதமலை போயிருக்கேன், அதுக்கப்புறமா இந்த தஞ்சாவூர்ல அந்த 40 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கோயில் திறப்பாங்கன்னு சொன்னாங்களே, அது என்ன அத்திவரதர் கோயிலா, அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறமா திருப்பதி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். இது மட்டும் தான் நான் வாழ்க்கையில 4 கோயில் தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்குமே நான் போனது கிடையாது. செம கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த காவடி, அதுக்கப்புறமா இந்த பெரிய கம்பில் ஏதோ பையெல்லாம் சுற்றுற மாதிரி அந்த மாதிரி வேண்டியிருப்பாங்க போல், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது பேர் என்னன்னு எனக்கு தெரில. அதெல்லாம் செஞ்சிருந்தா. அப்புறம் உள்ள நுழைய சுத்தமாகவே காற்று கிடையாது. என் பொண்ணு அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. அவங்க அப்பா தூக்கி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு சுத்தமாகவே முடியலை. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, இறக்கி விட்டாலே அழுகிறாளே. என் தம்பியாவது கொஞ்ச நேரம், எங்கள் அம்மா கொஞ்ச நேரம், நாங்கள் கொஞ்ச நேரம் மாற்றி தூக்கி வச்சுட்டு இருந்தோம். சமாளிக்கவே முடியலை. ஆனால் நீங்களாம் பொறுமை இருந்தால் தயவு செஞ்சு ஏதாவது இடநாளில் போயிட்டு வாங்க. இல்லை சாமி கும்பிட்றதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, நிம்மி அடுத்து நம்ம பக்கத்தில் தான் இருக்க கோயில், நம்ம போயிட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கு எதுக்கு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நாங்கள் தரிசனம் முடிக்கும் போதே மணி 1 மணி ஆகிடுச்சு. நல்ல வேலை சோறெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோறெல்லாம் வேணாம் வெளியில் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் வெளியிலலாம் நம்மளால் பார்த்துக்க முடியாதுன்னு கிடையாது. பசங்களெல்லாம் இழுத்துட்டு நம்ம அங்கேயும் போய் அவ்வளோ நேரம் கோயிலில் நின்று தரிசனம்லாம் பண்ணிட்டு வெளியில் ஹோட்டலுக்கு இவங்க நைன்னு அழுவாங்க. அதெல்லாம் நம்ம நிம்மதியாக சாப்பிடவே முடியாது.
தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அம்மா பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சரியான கூட்டம் உள்ள இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் வச்சு நமக்கு உள்ளே போகவே முடியல. சரியான வைக்க உள்ள. ஆனால் ஃப்ரீயாக வந்து பால் அதுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டே உள்ள போய் தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகையா, அதனால் வந்து பயங்கரமாக சரியான கூட்டம். நாங்கள் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு உள்ளே போனோம்? 11:30 மணிக்கு போயிருப்போமா? 12 மணிக்கு உள்ளே போனது, 1 மணிக்கு தான் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சிறப்பாக தரிசனம் இப்போ உள்ளே எப்போங்க போனோம்? 11:30க்கு போனோம். உள்ளே 11 மணிக்கு போனோம். இத்தனை கொலப்ரேஷன் 10:30 மணிக்கு போனவங்க. நாங்கள் வந்து இத்தனை மணி நேரம் தரிசனம் முடிச்சு இப்போ தான் வந்தோம். ஆனால் வந்து குழந்தையெல்லாம் கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் தான். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை ரொம்ப வந்து கூட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக தரிசனமெல்லாம் முடிச்சு வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இடையில வந்து ட்ரெயினில் உட்காந்து நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு திருப்பி 7 மணிக்கு பஸ் அப்படின்றதுனால அடுத்து நாங்கள் எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம். அம்மாவோட கோயிலுக்கு போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக யாரும் நம்மளோட சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.